ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விஷயத்த செய்வோம். அதனால் அவர் மாதிரியே நான் செய்யணும் ஆசைப்படுறது தவறு. அப்படி செய்வோமானாலும் அது முடியாது. இப்போது கண்ணு சாதாரணமாக கண்ணு எடுத்துக்கினா ஒரே மாதிரி யார் கண்ணும் இருக்காது. என் கண்ணு மாதிரி உலகத்தில் யார் கண்ணும் இருக்காது. இந்த கை ரேகை எடுத்துக்கினா 1000 கையெழுத்து நீ மாற்றி மாற்றி போடலாம். இந்த ரேகையை வச்சுட்டேன்னா அதுக்கு தான் பத்திரப்பதிவுலலாம் முதல்ல ரேகையை வைக்க சொல்லுவாங்க. நான் எம்ஏ பிஎல் பிஹெச்டி பாரட்டில் எல்லாம் படிச்சிருக்கிறேன்ப்பா, கையெழுத்து தான் போடுவேன்னா எல்லாம் இருக்கட்டும் குப்பையில் போடு, கையெழுத்த கை நாட்டை முதல்ல இங்கே போடுன்னுவான். உன் பாரட்டில் வந்து குப்பையில் போடியா, கை நாட்டை இங்கே போடியான்னுவான் பத்திரத்தில். காரணம் என்னன்னா இதை மாற்றவே முடியாது. உலகத்தில் ஒருத்தருக்கும் இது மாதிரி இருக்காது. அப்போ இந்த கை நாட்டு யாருதுன்னா இன்னாருது அப்படின்ற அளவுக்கு அப்படி இருக்கும். அப்போது என்ன அர்த்தம்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் சரி. இருக்கணும்னு முயற்சி பண்ணுறது முட்டாள்தனம். ஆமாம், நிறைய விஷயங்களை அம்மா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு 3 நாள் முன்னாடி வந்தார். ஆமாம் ஐயா, நான் வந்து ஐயாவோட இந்த வீடியோவை பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. நான் டெய்லியும் நாங்கள் அது கூட அவர் வந்த உடனே ஆமாம் அதை கனெக்ட் பண்ணிட்டாருன்னா எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துட்டு தான் அடுத்து சாப்பிடவே போவாங்க. காலையில் எழுந்த உடனே ஐயாவோட ஸ்பீச்சை வச்சு ஐயாவோட படத்துக்கு பூஜையை போட்டு மாலையை போட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி தீபாவளி காமிச்சிட்டு தான் சாப்பிடவே போவேன். அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸை கிளம்புவேன். அடுத்த வேலையை அப்புறம் தான் பார்ப்பேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் மேலே எவ்வளோ ஃபெய்த்து. காரணம் என்னன்னா என்ன இருக்கோ அதை சொல்லுவார். நீ வருத்தப்படுறியோ அவரை திட்டின்னு போ, நீ அவரை திட்டின்னு கூட வெளியே போயினாரு மனுஷனா இருந்தாலும் என்ன நான் பா வரணும்னு வராங்க, என்னப்பா வந்துக்கிற கேட்பாரு. இல்லை யா இப்படி பேச இப்படி இதுக்காக வந்தேன். அதெல்லாம் நீ சரிப்பட்டு வர, கிளம்பு போ நீ எல்லாம் சரி. இவ்வளோ ஆசையை வச்சுக்கின்னு வாரின்னு வர, அந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, மறுபடியும் வேறு வேலை, இதில் சம்பளம் அதிகம் தானே இதுக்கு வந்த, அவ்வளோ துடு சம்பாரி அதை தானே இங்கே வந்து ஒன்று அண்ணாக்கு அவர் கூட அறுத்துருவோம், இங்கே கிளம்பு, நீ இங்கே சரிப்பட்டு வர மாட்டேன்னுவார். அவன் என்ன பண்ணுவான், இவ்வளோ பேர் மத்தியில் அவன் திட்டினே போவான். நான் மனுஷனா இவர் அப்படியே ஏதோ பேசினா போயிடுவான். ஆனால் அவரை நாங்கள் கூட கேட்போம். அப்படி வந்தாருன்னா ஏமா இது மாதிரி சமாஜம் இத்தனை பேர் மத்தியில் ஒரு மாதிரி முகம்லாம் வாடி போச்சுன்னா போட்டோமேப்பா நானா வர சொன்னேன். அவன் எண்ணம் சரியில்லை, அவன் இங்கே வந்து இருக்கிற மொத்த பேருக்கு எடுத்துருவான். இங்கே எதுவும் வானான்னு வந்து உட்காந்துங்கிறாங்க எல்லாரும்.